ஒரு அழகான கிராமம். சின்ன வளவு பாளையம். அங்கிருந்தார் ராமு, ஒரு நல்ல மனசுக்கார விவசாயி. அவனுக்கு ஒரு சிறிய நிலம், 2 மாடுகள், சில கோழிகள். எல்லாமே சுமாராக போய்கொண்டிருந்தது. அவனுடைய கோழிகளில் ஒன்றுதான் மிகவும் விசேஷம். அது செம்மணி என்று பெயர். செம்மணி ஒவ்வொரு காலையுமே ஒரு அழகான முட்டையிடும். ராமு அதை சந்தையில் விற்று சிறிது பணம் சம்பாதிப்பான். அவனுக்கே தோன்றும், இந்த செம்மணி நம்ம வீட்டு லட்சுமி மாதிரி தான். ஒரு நாள் ராமு பக்கத்து வீட்டுக்காரன் முத்து உடன் தேநீர் குடிக்க போனான். முத்து சொன்னான், டா ராமு, நீயே சொல்லு, தினம் ஒரு முட்டைன்னா எப்போ பணக்காரனாக போற? அந்த கோழியை அடித்து எல்லா முட்டையும் ஒரே நாளில் எடுத்துடு, 10 முட்டை கிடைக்கும். ராமு குழப்பமாயிட்டான். அடப்பாவி, அப்படி செய்யலாமா? முத்து சிரித்தான். அட, கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நாளைக்கு பணம், இப்பவே பண்ணுடா. ராமுவுக்கு பேராசை வந்தது. அந்த இரவே அவன் தூங்க முடியவில்லை. மனசுல ஒரே யோசனை. நாளைக்கு கோழியை அடிச்சா எல்லா முட்டையும் கிடைக்கும், பெரிய பணம் சம்பாதிக்கலாம். அடுத்த நாள் காலை செம்மணி வழக்கம் போல கூவிக்கொண்டு பின்புற மைதானத்தில் நடந்து கொண்டிருந்தது. ராமு கையில் ஒரு கூடை எடுத்துக்கொண்டு மெதுவாக வந்தான். அவன் மனசுல, மன்னிக்கணும் செம்மணி, நீதான் இன்றைய பலி. அவன் கோழியை பிடிக்க முயற்சிக்கும்போது செம்மணி திடீரென்று திரும்பி கூக்குருள் கூ என்று கூவி அவனை நோக்கி சிரித்தது. ராமு வியந்தான். அட, நீ சிரிக்கிற? செம்மணி பேச ஆரம்பித்தது. ஆமாமே ராமு, இன்னைக்கு உனக்கு பேராசை நொடி வந்துடுச்சு போல. ராமு அதிர்ச்சியுடன், நீ பேசுறன்னு நம்பவே முடியல. செம்மணி சிரித்து கொண்டே சொன்னது, என்னை அடிச்சா இன்று கிடைக்கும் லாபம் நாளை முடிந்து போயிடும். நீ நிதானமாக இருந்தா தினமும் ஒரு முட்டையா கிடைக்கும். ஆனால் அந்த வருமானம் நிரந்தரம். இது சொன்னது ராமுவுக்கு கண் திறந்தது போல ஆனது. அவன் கூட கீழே போட்டான். கண்ணீர் வரும் வரை சிரித்தான். செம்மணி, நீ என் கோழி இல்லை, என் ஆசிரியர். அந்த நாள் முதல் ராமு முத்துவை பார்த்து சொன்னான், நான் பேராசை வைக்க மாட்டேன். தினம் ஒரு முட்டை போதும், அதுதான் சுகம். பாடம்: பேராசை ஒரு நாள் சாபமாக மாறும். பொறுமையுடன் உழைத்தால் நிலையான நன்மை கிடைக்கும். தேங்க்யூ.